Praise the Lord, brothers and sisters. போன மாதம் ப்ரேயருக்கு வந்திருந்தோம். பிரதர் வந்து ப்ராஃபஸி சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து சவுலின் ஆவிகள் இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ப்ரேயர் பண்ணப்போ ஏசப்பா வந்து ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தேடிகிட்டே இருந்த ஒரு கடை ஷாப்புக்காக என் தம்பிக்காக, பட் கிடைக்கவே இல்லை. ஆனாலும் ஃபாஸ்டிங் போட்டிருந்தா 21 நாளில் 19th டேவே எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக தேவன் கிருபை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, காலையில் 5 மணி ப்ரேயரில் இருக்கும்போது தேவன் வந்து ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க. நிஷாந்த் பிரதர் எனக்கு 7 வருஷமாக தெரியும். நான் ஒரு ப்ராப்ளத்தில் தான் இங்கே வந்திருந்தேன். நான் ஆக்சுவலி ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சர். நான் நல்ல கிளாஸ் எடுப்பேன், நல்லா இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போனப்போ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு அந்த இடத்துல வேலை பண்ணும்போது, முன்னாடி இடத்துல வேலை பண்ணும்போது எனக்கு அலைன்ஸ் வந்திருக்கு. அந்த அலைன்ஸ் வந்து தெய்வ சித்தம் கிடையாது, அதனால் கேன்சல் ஆகிருக்கு. அந்த இடத்துல முன்னாடி வேலை பண்ண இடத்துல எனக்கு வந்து ஜாப் இல்லை. இப்போ வந்து நெட்டில் பார்த்துட்டு நியர்பை என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்குன்னு சொல்லிட்டு தேடும்போது அதே ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். ஸோ அவங்க தான் கேட்டிருக்காங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ரிஜெக்ட் பண்ணியாச்சு, ஏன்னா தெய்வ சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஃபியில் மருந்து கொடுத்துருக்காங்க போட்டு. மைண்டெல்லாம் மாறி போச்சு. ஏசப்பா ரொம்ப பெரிய தேவன் எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய அற்புதங்கள் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் ப்ரொஃபஷனுக்கு எடுத்திருக்கேன் கிளாஸஸ் எல்லாம். ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து அட்வொகேட்ஸ்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. இன்ஜினியரிங் பேட்சாக எடுப்பேன். ஒரே பேட்சில் 17 எடுப்பேன். இந்த மாதிரி எல்லாருக்கும் ரிசல்ட்டை தருவேன். இந்த காரணத்தினால பிஸ்னஸில் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணும்போது கிட்டத்தட்ட 60 பேர் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. 60 பாஸ்டர். 10 வருஷம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் தெய்வ சமூகத்தில். பயங்கரமாக அழுவேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு விதமாக சொல்லணுன்னா மந்திரவாதி. ஸோ இந்த மாதிரி அநேக பொண்ணுங்களை பண்ணுவாங்க. ஸோ நான் ஜெபத்தில் இருக்கிறதுனால எஸ்கேப் ஆகியிருக்கேன். கர்த்தருக்கு நன்றி. நிஷாந்த் பிரதர் ஜெபம் பண்ணும்போது நான் நம்பலை, ஆனாலும் தேவன் என்னை அதிலேருந்து விட வச்சுட்டு கர்த்தரோட பாதத்தில் உட்காந்து கிருபை பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் நிஷாந்த் பிரதர்கிட்ட, நான் அது நிறைய பேரை பார்த்துருக்கேன் பிரதர், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன். அந்த நாளே எனக்கு விடுதலை கொடுத்து பரிபூர்ணமாக என்னை அதிலேருந்து விடுவிச்ச கர்த்தருக்கு நன்றி. தேங்க்யூ.